கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு நாம் தொடர்ந்து நம்முடைய வேத தியானத்திற்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. சரி, காலை 6 மணி தியானத்தில் ஒரு சங்கீதத்தை தியானம் செய்தோம். 46ஆம் சங்கீதத்தை. இந்த 3வது ஆராதனையிலே ஆவியானவருடைய உதவியோடு இந்த வேத பகுதியை நாம் தியானம் செய்ய போகிறோம். கவனமாய் கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களுமே மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் நாம் சற்று கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், 5ஆம் அதிகாரம் நற்கிரியைகளை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். 6ஆம் அதிகாரம் நம்பிக்கையை பற்றி பேசுகிறார். 7ஆம் அதிகாரம் நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நற்கிரியை, நம்பிக்கை, நியாய தீர்ப்பு. இந்த ஆராதனையில ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு நாளிலே நடக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறார். அந்நாளில் அநேகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதிலே பிரவேசிப்பதில்லை, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அல்லேலூயா. இந்த மலை பிரசங்கத்திலே இந்த 3 அதிகாரங்களிலே பரலோகம், பரலோக ராஜ்யம், பரலோகத்தில் இருக்கிற என்கிற வார்த்தை ஏறத்தாழ 17 முறை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். அப்படி என்றால் பரலோகம் என்பது ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பரலோகம் என்பது வார்த்தை மட்டுமல்ல. 7ஆம் அதிகாரம் 13, 14 சொல்லுகிறது, அது ஜீவனுக்கு போகிற வாசல். அப்படி என்றால் பரலோகம் என்பது வார்த்தை மட்டுமல்ல, அது நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற வருங்கால வாழ்வு. அல்லேலூயா. அது என்னங்க? வருங்கால வாழ்வு. 1 யோவான் 2:25 எழுதப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்ப பரலோகம் என்பது என்ன? அது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். பரலோகம் என்பது வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, அது நமக்கு அவர் வைத்திருக்கிற வருங்காலம். பரலோகம் என்பது வருங்காலம் மட்டுமல்ல, நாம் நித்தியமாய் வாழப்போகிற வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் எங்க போகணும் சொல்லுங்க?
அப்ப நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம் என்னங்க? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம். சரி, இப்ப பரலோகம்தான் நம்முடைய இலக்காக இருக்கிறது. இந்த 7ஆம் அதிகாரத்தில் 21, 22 அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இல்லை. வாசிங்க அடுத்த வசனம். அந்நாளில் எந்நாளில்? தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளிலே எத்தனை பேரு? அநேகர். கவனிக்கணும். அநேகர், மெஜாரிட்டி. அதே அதிகாரத்தில் அவங்க நூலை போட்டு வச்சுக்கோங்க, நாங்கள் அதெல்லாம் பேச போறேன். 13ஆம் வசனம் கடைசி வார்த்தையை கவனிங்கள். கடைசி வார்த்தை மட்டும் வாசிங்க. அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அநேகர். எதுல பிரவேசிக்கிறவர்கள்? கேட்டுக்கு போகிறவர்கள், நரகத்திற்கு போகிறவர்கள். அப்ப மெஜாரிட்டி எங்க தான் போக போறோம்? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இதுதான் வார்த்தை, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் வாக்கு தத்துவம், இதுதான் என் வருங்காலம், இதுதான் என் வாழ்வு என்றால் நம்ம எங்க போய் சேரணும்? அங்கதான் போய் சேரணும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அந்நாட்களில் அநேகர். அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மெஜாரிட்டியில நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. அந்த ஜீவனுக்கு போகிற சிலரில் ஒருவராக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த சிலரில் ஒருவராக. சரி, இப்ப இந்த 21ஆம் வசனத்திலும் 22ஆம் வசனத்திலும் யாரு வந்து கத்துறது? ஹலோ, கர்த்தாவே கர்த்தாவே. ஒரு குரூப் கத்துது, கதவை தட்டுகிறது. கடந்த கால சாதனையை உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம், தீர்க்க தரிசனங்களை சொன்னோம். கடந்த கால ஊழியத்தை வர்ணிக்கிற ஒரு கூட்டம். ஹலோ, இவங்க யாரு? அப்ப இவங்க யாருங்க? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஈஸியா கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு. அவங்கள பத்தி பேசுனா உங்களுக்கு மாட்டிக்கிட்டாங்களா அப்படி நினைப்பீங்க. சொல்லுங்க, இவங்க யாரு? சும்மா பேசுங்க. வரம் பெற்ற ஊழியர்கள். யார் இவங்க? வரம் பெற்றவர்கள், பிசாசை துரத்தினவர்கள், தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள். இப்போது கவனியுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப வரம் பெற்றவர்கள் வந்து நிற்கிறார்கள். வரம் பெற்றவர்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று கத்துகிறார்கள், கதவை தட்டுகிறார்கள், கடந்த கால சாதனையை விவரிக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு. மெஜாரிட்டி ஊழியக்காரனுக்கே என்னல்ல. மேலை நாட்டிலே ஒரு கதை உண்டு, கவனிங்கள். இது கதை உண்மைல்ல, இது உண்மை கிடையாது. ஒரு எத்திக்ஸுக்காக ஒரு அறிவுபூர்வமான ஒரு கதை, மேலை நாட்டு திருச்சபைகளில் உள்ள ஒரு கதை. பரலோகத்தில் ஒரு தம்பதியினர், அதாவது இளம் வயது உள்ளவர்கள் 2 பேரும் சேர்ந்து பேதுருட்ட போய் கேட்டிருக்காங்க, பேதுருவே எங்க 2 பேத்துக்கு கல்யாணம் இது கதைன்னு சொன்னி, பரலோகத்தில் கல்யாணம்லாம் கிடையாது. உங்களுடைய புரிதலுக்காக ஒரு காரியம். எங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க பேதுருவே. உடனே பேதுரு சொன்னாரு, எப்பா ஒரு வருஷம் பொறுப்பா, நான் உங்க 2 பேத்துக்கும்
கல்யாணம் முடிச்சு வச்சிடுறேன். ஒரு வருஷம் பொறுத்திருக்கான். ஒரு வருஷம் கழிச்சு பேதுரு போய் கேட்டிருக்கான், பேதுருவே, ஒரு வருடம் முடிந்து விட்டது, எனக்கு எங்க 2 பேருக்கு கல்யாணம். அவர் சொல்லியிருக்காரு, இன்னொரு 6 மாசம் பொறுப்பா. 6 மாசம் கழிச்சு போய் கேட்டிருக்கா, இன்னொரு 3 மாசம் பொறுப்பா. 3 மாசம் போய் கழிச்சு கேட்டிருக்கா, ஏப்பா இன்னும் இவ்வளவு நாள் பொறுத்துட்டு ஒரு 3 நாள் மட்டும் பொறுத்துக்க ராஜா, உங்க 2 பேத்துக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன்னு இருக்காரு. 3 நாள் கழிச்சு போய் கேட்டிருக்கா, தம்பி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்க கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. உடனே கேட்டிருக்கா, ஐயா இத முதல்லயே நீ சொல்லியிருக்கலாம் இல்லையா, எதுக்குயா 1 வருஷம் 6 மாசம் 3 மாசம் 3 நாள் இருந்த? பேதுரு சொன்னாரா, இல்லப்பா, கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னா போதகர் வேணும், கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னா பாஸ்டர் வேணும். நானும் கடந்த 2 வருஷமா ஏதாவது ஒரு பாஸ்டர் மேல வந்துட மாட்டாங்களா, உங்க 2 பேத்துக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட மாட்டோமான்னு நினைச்சேன். ஒருத்தர் கூட, அதனாலதான் சொல்றேன், வாய்ப்பே. புரியுதா? இப்போது கவனியுங்கள். இப்போது சிரித்துக் கொண்டே நீங்கள் சிந்திக்க போகிறீர்கள். வரம் பெற்ற ஊழியர்களே, கவனியுங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, வரம் பெற்ற ஊழியர்களே பரலோகம் வருவது கடினம் என்றால், வரம் பெற்ற ஊழியர்களே பரலோகம் வருவது கடினம் என்றால், வாரத்தில் 2 மணி நேரம் கூட உருப்படியா வராத நீங்க எப்படி பரலோகத்துக்குள்ள போக முடியும்? கேள்வி புரியுதா? இப்ப சிரிப்பை காணோம், சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா பாஸ்டரை சொல்லிட்டு இப்ப கடைசியில் நம்மகிட்ட அங்க கடிச்சு இங்க கடிச்சு இப்ப இங்க வந்துட்டாரு, நம்ம கிட்ட வந்துட்டாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வரம்பற்ற ஊழியர்களே தங்கள் வாழ்க்கையை, நாளா கடந்த 15 நாட்களா பயணமும் பிரசங்கம், இரவெல்லாம் பயணம், பகலெல்லாம் என்னது பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வர்ற சண்டே வரைக்கும் எனக்கு ஃபுல் மீட்டிங் இருக்கு. கொஞ்சம் கவனிங்க. என் மனைவிட்ட கூட சமீபத்தில் சொன்னேன், ஏம்மா எனக்கு வீட்டில் தூங்குனா தூக்கமே வர மாட்டேங்குதுமா அப்படின்னு. என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்படி ஏனென்றால் எனக்கு அங்க ஒரு 6 இடத்துல வேதாம கல்லூரி நடத்தி கொண்டு இருக்கிறேன். நிறைய வேற பைபிள் காலேஜில் வேற பேசுறோம், சபைகளில் பேசுறோம். அதிகமாக இரவிலே பயணம் செய்கிறேன், பகலிலே பிரசங்கம் செய்கிறேன், 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசுறேன். அப்ப இந்த பஸ்ல போய் ட்ரெயின்ல போய் பஸ் ட்ரெயின் என்ன பண்ணுது, இப்படி குலுக்கிக்கிட்டே நம்மளை கூட்டிட்டு போதா, தொட்டில ஆட்டினது மாதிரி. இப்ப வீட்டுல ஒரே இடத்துல படுக்கணுமா, இப்ப என்ன வர மாட்டேங்குது. இப்ப அந்த அளவுக்கு பயணம் பண்ணியாச்சு. இப்படி பயணம் பண்ணி பல ஊழியர்களை உருவாக்கின ஒருவன் பரலோகம் வருவது கடினம் என்றால், 10 நிமிஷமோ 1.5 மணி நேரமோ அரைகுறையா 10ல் 1 கூட கொடுக்காத நம்ம எப்படிங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்? அநேகருக்கு அது வார்த்தையாகத்தான் இருக்குமே தவிர வருங்கால வாழ்க்கையாக மாறிவிட முடியாது என்பதை புரிந்து பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கவனமா கவனிக்கிறீங்களா? கவனமா கவனிங்க. அப்ப ஏன் இவங்களால போக முடியல? ஹலோ, ஏன் இந்த வரம் பெற்றவர்களால போக முடியல? ஏன்னா பொதுவா நம்மள மாதிரி சாதாரணமான ஆளுகள் என்ன செய்ய மாட்டாங்க. இந்த இந்தியாவில இருந்து வந்திருக்கவரு ஒரு டக்கிங் கூட பண்ணாம சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் பாஸ்டர் தானான்னு கூட சிலருக்கு கேள்வி வந்துடும். நமக்கு கொஞ்சம் அப்படி பந்தாவா என்ன செய்யணும், உடையில நடையில அப்படி வந்த உடனே டச் அப்படி ஒரு ஏற்கனவே பாவம் அவங்க விழுந்துதான் கிடக்காங்க. பாவத்துல சாபத்துல கடன்ல பல எல்லாத்திலும் விழுந்தவள திரும்ப என்ன பண்றது? இங்க பாருங்க, கொஞ்சம் கவனிங்க அன்பான தேவ பிள்ளைகளே. ஏன் இவர்களால் போக முடியல?
பிசாசுகளை துரத்தின இவர்களால், பெயர் சொல்லி அழைத்த இவர்களால், தீர்க்க தரிசனம் சொன்ன இவர்களால் ஏன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியவில்லை? 22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம், இப்ப கொஞ்சம் கவனிங்களேன், இதுதான் முக்கியமான வசனம். இவங்க ஏன் போக முடியல அப்படின்னு காண்பிக்கிற இந்த வசனம், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு. ஏன் நீ ஊழிய செஞ்சதெல்லாம் உண்மைதான், என்னைய தேடி வந்ததெல்லாம் உண்மைதான், ஆராதனைக்கு வந்ததெல்லாம் உண்மைதான், கொயர்ல வரிசையா நின்றதெல்லாம் உண்மைதான், பாட்டெல்லாம் பாடுறதெல்லாம் உண்மைதான், 10ல் 1 கொடுத்ததெல்லாம் உண்மைதான். ஆனா பரலோகத்துல உனக்கு என்ன இல்ல? ஹலோ, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அப்ப அவர் என்ன, ஏன் இவர்களால் அங்கே போக முடியவில்லை என்றால், கவனிங்கள், இப்ப இந்த வசனத்தை பைபிள் எழுதின கிரேக்க மொழியில சொல்ல போறேன். ஏன் உங்களால் இங்க வர முடியவில்லை என்றால், ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது வார்த்தை ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல, நீங்கள் ஊழிய செஞ்சது உண்மைதான், ஆனால் இலக்கை தவற விட்டு விட்டீர்கள். எதை விட்டுட்டீங்க? இலக்கு என்ன? ஐயா, இதுல 17 முறை எதை பத்தி ஏசாமி சொல்றாரு இந்த மலை பிரசங்கத்துல? சொல்லுங்க. பரலோக சொல்றதுக்கு யோசிக்கிறீங்க, பிறகு எப்படி போவீங்க? சத்தமா சொல்லுங்க. 17 முறை எதை பற்றி பேசுகிறார்? பரலோக. அதுதான் இலக்கு. அப்ப இலக்கை தவற விட்டு விட்டீர்கள். அப்ப உன் பிரசங்கம் என்னவா இருக்கணும்? ஒரு ஊழியக்காரனுடைய பிரசங்கம் உலக காரியங்கள் அல்ல, பரலோக ராஜ்யமாக இருக்கணும். ஒரு விசுவாசியினுடைய பேச்சு, ஒரு விசுவாசியினுடைய மூச்சு, ஒரு விசுவாசியினுடைய காரியம் எதுவாக இருக்க வேண்டும்? பரலோகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் ஒரு நாள் எங்க அதிகாலை ஜெபத்துல, அதிகாலையில ஜூம் பிரேயர் நடக்கும். அப்ப நான் காலையில எந்திரிச்சு 5:30 மணிக்கு ஜூம், 5:30 மணிலிருந்து 6:15 வரைக்கும் நடக்கும். போன்லயே சபையார் அங்கங்க அவங்க வீட்டில இருந்து கனெக்ட் ஆயிருவாங்க. அப்ப நான் எடுத்த உடனே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கேன் 5:30க்கு. அதிகாலை ஜெபத்தில் விசுவாசிகள் லைன்ல இருக்காங்க. என் மக பின்னாடி கூடி வேகமா வந்து வாய, காலகாத்தாப்புல என்னப்பா பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? காலையில என்ன பாடிக்கிட்டு இருக்க? என்ன இப்ப நிறைய பேருக்கு அந்த பாட்டு என்ன பாட்டாயிருச்சு? செத்த வீட்டுல பாடுற பாட்டாயிருச்சு. அந்த பாட்டை கேட்டாலே நிறைய பேர் பயப்படுறான், நிறைய பேர் பதறான். என் மக எப்பா என்னப்பா காலையில இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அப்ப நிறைய பேருக்கு அவங்க என்னண்டா இங்கேயே சொல்லுங்க. ஒரு வாலிப தம்பி சொன்னேன், டேய் தம்பி, ஏசாமி சீக்கிரம் வர போறாரா? அவன் சொன்னா, நான் ஒன்னும் கல்யாணம் வேற முடிக்கல, எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு, இப்ப அவர் வந்து என்ன செய்ய போறாரு? அவன் கேட்கறது. இப்ப அவர் அவசரமா வந்து என்னங்க செய்ய போறாரு? மெதுவாவே அவரை வர சொல்லுங்களே. என்னங்க? அப்ப நிறைய பேருக்கு என்ன கான்செப்டே இல்ல. பரலோகம்ங்கிறத பேசினாலே ஒரு மாதிரி ஆயிடுறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் வர முடியல? நீங்கள் இலக்கை தவற விட்டு விட்டீர்கள். இரண்டாவது வாக்கியத்தை கவனிங்கள். அங்கல்ல, கிரீக்ல நான் சொல்றேன்.
இரண்டாவது வாக்கியம் என்னவென்றால், உங்களை முக்கியமானவர்களாக காட்டுவதற்கு. ஊழியம் செய்கிற தலைமுறைகள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இனி ஊழியத்துக்கு வர நினைக்கிறாலும் நல்லா புரிஞ்சுக்கங்க, படிச்சுக்கங்க. உங்களை முக்கியமானவர்களாக காட்டுவதற்கு எனது பெயரை தவறாய் பயன்படுத்தி விட்டீர்கள். எப்படிங்க? உன்னைய மனுஷன் முன்னாடி முக்கியமா நான் ஸ்பெஷல் அப்படின்னு காட்டுறதுக்காக உன்னைய நீ முக்கியமானவனை காட்டுறதுக்கு என் பேரை என்ன பண்ணிட்ட? இதோ ஆவியானவர் இறங்கி வருகிறார், இதோ அக்கினி அப்படின்னா என்ன செய்றீங்க? இவர் வல்லமையான பாஸ்டர் பொறுக்கியா? இப்படி வசனம் பேசிட்டே இருந்தா நிறைய இடங்கள் என்ன சொல்லணும்? இதோ வருகிறார். அதோ நான் என்ன கேட்கிறேன், அவர் எங்க போனாரு வர்றதுக்கு? ஹலோ, அவர் எங்க போனாரு? உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்ப கொஞ்சம் கவனிங்களேன். இப்ப இவர்கள் தங்களை முக்கியமானவர்களாய் காட்டுவதற்கு அவர் பெயரை தவறாய் பயன்படுத்தினீர்கள். அடுத்து சொல்றார் ஏசாமி, உங்களுடைய செயல் என்னை கொஞ்சம் கூட கவரவில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுடைய செயல் யாரை கவரணும்? என்னுடைய செயல் உங்களை கவரணுங்கிற அவசியம் கிடையாது. என்னுடைய உடுப்பு உங்களை கவரணுங்கிற அவசியம் கிடையாது. என்னுடைய பிரசங்கம் உங்களை கவர வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. என் எஜமானனை கவர வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? என் முதலாளியை கவரணும். அதனாலதான் சொல்றாரு, உன் செயல் என்ன செய்யல, கொஞ்சம் கூட கவரல. ஆகவே நீ எங்க போயிரு? ஆமா, யாரும் அப்படியானால் கர்த்தர் உங்க முன்னாடி வைக்கிற கேள்வி, உங்களுடைய உடுப்பும் நடையும் உடையும் செயலும் சிந்தனையும் பேச்சும் தேவனை கவரக்கூடியதாக இருக்கிறதா? ஹலோ, ஒரு சபைக்கு போயிருந்தேன். பாஸ்டர் இவ்வளவு நான் எல்லாமே கவனிப்பேன், எல்லாமே கவனிப்பேன். பஸ்ஸில் போனா கவனிப்பேன். என்ன பாட்டு, சினிமா பாட்டு ஓடினாலும் என்ன பாட்டு போடுறாங்க. ஒரு பாட்டு ஓடுது, எப்படி உலகம் பாருங்க. நீ எங்க வேண்டாலும் போய் கடி, எப்படி வேண்டாலும் இருந்து கடி, என்ன மட்டும் விட்டு என்ன செய்யாத. இது என்னடா வாழ்க்கை? ஒரு கடையில எழுதி போட்டிருக்கா, இங்க எல்லாருமே சிறந்த நடிகர்கள். யாரு மக்களே? இங்க எல்லாருமே சிறந்த நடிகர்கள். ஏன் நடிகர் நடிகைக்கு மட்டும் விருது கொடுக்கிறீர்கள்? புரியுதா? இங்க உலகத்துல எல்லாருமே என்ன செய்யறாங்களா? நடிக்கிறாங்க. எதுக்குங்க நடிகர் நடிகைக்கு மட்டும் கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருது கொடுக்குறீங்க? இதெல்லாம் கவனிக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய செயல்கள் யாரை கவரணும் சொல்லுங்க? நம்முடைய செயல்கள் தேவனை கவர வேண்டும். ஒரு சபைக்கு போயிருக்கேன், ஒரு சகோதரி இப்படி ஒரு செயின் தங்கத்துல, இப்படி ஒரு செயின், அதுக்கு கீழே ஒரு செயின், ஒரே செயின்ல வரிசையா வந்துகிட்டே இருக்கு. அங்கே கலட்டி எதுவும் போட போறியா? காணிக்கப்பட்டியில கலட்டி போடுறதுக்கா கொண்டு வந்திருக்க? எல்லாரும் முன்னாடியும் உங்களை விட நான் யாரு? அப்ப நீங்கள் யாரை கவர விரும்புகிறீர்கள்? உங்களுடைய செயல்கள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடை, உங்களுடைய உடை யாரை கவரணும் சொல்லுங்க? தேவனை கவர்ந்தா கர்த்தருடைய ராஜ்யம். நீங்க ஊழியராக இருந்தாலும் சரி, பகுதி நேர ஊழியராக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய செயல்கள் தேவனை கவர வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்றால் கத்துகிறவர்கள் அல்ல, கதவை தட்டுகிறவர்கள் அல்ல,
கர்த்தருடைய சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் செய்யணும். கர்த்தருடைய சித்தம் செய்யணும். அப்ப கர்த்தருடைய சித்தம் என்ன? வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் வசனம். கொஞ்சம் வேகமா வாசிங்கய்யா. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? சரி, இப்ப கொஞ்சம் கவனிங்களேன். உன் கண்ணில் என்ன இருக்கு? கொஞ்சம் பேசுங்க. உத்திரம்னா பெரிய மரத்துண்டு. உன் கண்ணில் உன் கண்ணை மறைக்கக்கூடிய மரத்துண்டு இருக்கு. ஆனா உன் சகோதர கண்ணில் என்ன இருக்கு? ஒரு சின்ன, சொல்லுங்க பேசுங்க, சின்ன துரும்பு. நீ அதை பார்க்கிற. இப்ப ஒரு கேள்வி, நம்ம மற்றவர்களை நியாயம் தீர்க்கலாமா? மற்றவர்களை கவனிங்கள், மற்றவர்களுடைய குறைகளை சுட்டி காண்பிக்கலாமா? ஹலோ, அப்படி அமைதி, அங்கு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இதன பரலோகமா? சொல்லுங்க. ஒருத்தன் பாடுறான், குறை சொல்ல மாட்டேன், குத்த சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன். எனக்கு சரியா பாட தெரியாது. நான் மட்டும் ரைட்டு, மத்தவங்க தப்பு, நியாயம் தீர்க்கும் ஊழியத்தை. என்னதான் ஊழியம் செய்ய போற? ஊழியம்டா என்னது? நீ வாட்டுக்கு வருவ, நீ வாட்டுக்கு போவ, நீ வாட்டுக்கு என்ன வேணா செய்வ, நான் எதுவுமே சொல்லக்கூடாது, கண்டுக்கிற கூடாது, குறைய சுட்டு. அப்படின்னா யோவான் ஸ்நானகன் எதற்கையா பிலிப்பு ராஜாவை பார்த்து, ஏரோது ராஜாவை பார்த்து, ஓ சகோதரனுடைய மனைவியை நீ வைத்துக் கொண்டிருப்பது தப்புன்னு சொல்லி அவனை பார்த்து பேசினா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் கவனிங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் தொடர் பாவத்தில் இருக்கிற ஒரு விசுவாசியை சபையை விட்டு தள்ளி வைக்கிறேன், அவனை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று பவுல் ஏன் சொன்னாரே? நீங்கள் தேவ தூதர்களையும், வசனம் சொல்லுங்க, 1 கொரிந்தியர் 6 என்ன போட்டிருக்கு? நீங்கள் தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்களே. இந்த சபையில் இருக்கிற பிரச்சனைக்கு எதுக்குயா போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும்? ஏன் உனக்கு நியாயம் தீர்க்க முடியலையா? ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நிறைய பேர் இப்படி பாடின உடனே நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? ஹலோ, அவன் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டியா, நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நீ என்னையே சொல்லிப்புறாத, அதுக்காக அவன் பாடியிருக்கான். புரிஞ்சதா புரியலையா? ஹலோ, நான் சினிமா மெட்டில் பாடுவேன், சினிமாக்கார மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவேன், சினிமாக்கார மாதிரியே ஆடுவேன், மைக்கெல்லாம் சுத்துவேன், கரகாட்டமெல்லாம் ஆடுவேன், நீ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு அவன் முந்திக்கிட்டான். இப்ப நம்ம ஐயோ அது எதுக்குங்க? ஹலோ, ஆண்டவர், நீங்க சத்தியத்தை இப்ப கவனிங்க, நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்றது கவனிங்க. சத்தியம் சொல்லுகிறது நியாயம் தீர்க்க கூடாது என்று சொல்லல. பவுல் 1 தீமோத்தேயுல சொல்லுகிறார், அலெக்சாந்தரும் இம்னேயும் இப்படிப்பட்டவர்கள், அவங்கள பின்பற்றாதீங்க. ஏசாமி சொல்றாரு, மத தலைவன் பரிசேய சதுசேயம் பிரசங்கத்தை கேட்காத. அப்ப ஏன் இவர்கள் எல்லாம் குறைகளை சுட்டி காண்பித்தார்கள்? வாசிங்க 3ஆம் வசனம் மறுபடியும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், அதாவது இங்க பாருங்க, ஏசாமி என்ன சொல்றாருண்டா, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பாருங்க, என்ன பாருங்க, இந்த வசனம் எக்ஸ்பிளைன் பண்ற கவனிங்க. நியாயம் தீர்க்க கூடாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. ப்ளீஸ், நியாயம் தீர்க்க கூடாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. அந்த நியாய தீர்ப்பு, மாறாக நியாய தீர்ப்பு நம்மிடத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுதுயா? உன்னை நியாயம் தீர்க்க கூடாதுங்கள,
அந்த நியாய தீர்ப்பை வாங்கிட்டு இருந்து என்ன செய்ய ஆரம்பி. உன்னுடைய இலக்கை மறைக்கிற அந்த மரத்துண்டை எடுத்து போடு. உன்னுடைய இலக்கை மறைக்கிற அந்த மனுஷனை, அந்த மனுஷிய, அந்த பொருளை எடுத்து போட்டு லக்கை நோக்கி பயணம் செய்ய. அல்லேலூயா. அப்ப முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும்டா. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கண்களை சுத்தம் செய்யுங்கள். அதைத்தான் இதுக்கு முன்னாடி இருக்கிற 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. உன் கண்ணு தெளிவா இருந்தா உன் சரீரம் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். உன் இலக்கு சரியாக இருக்கும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையோ உன்னுடைய ஊழியமோ வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இரண்டாவது வேகமாக. உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நான் சொல்லவே இல்லை சிஸ்டர் ஒன்னியும். 14 வசனம் 14 வாசிங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இப்ப என்ன சொல்றாரு? நாளை சொல்லி நான் முடிக்கிறேன். கண்டுபிடியுங்கள். ஹலோ, இங்க பாருங்க. இப்ப கண்ணை தெளிவாக்கியாச்சு, மனக்கண்ணை தெளிவாக்கியாச்சு. இப்ப மனக்கண்ணை தெளிவாக்கி களத்துல இறங்கி வந்து நின்றா, ஹலோ, களத்துல ஃபீல்டுல இறங்கி வந்து நின்றா 2 வாசல் இருக்கு. என்னங்க? இந்த அதிகாரத்துல எல்லாமே 2 இருக்கு. 2 வாசல், 2 மரம், 2 கனி, 2 அஸ்திபாரம், 2 வகையான ஊழியர்கள். கொஞ்சம் கவனிங்களே. இப்ப எல்லாமே நமக்கு இப்ப இந்த பக்கம் ஒரு பெரிய தோரணை, நல்ல வாசல் எப்படி இருக்கு? நல்ல தோரணம் எல்லாம் கெட்டி பலூன் எல்லாம் போட்டு நல்ல பூச்செடி எல்லாம் வச்சு அப்படி பயங்கரமா இருக்கு வாசல். வழியும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வழியா? ஹலோ, வழி எப்படி இருக்கா? நடக்கலாம், நிக்கலாம், ஓடலாம், தவளலாம், டான்ஸ் ஆடலாம், அவ்வளவு இருக்கு. ஆனா போய் விழுந்தா எங்க விழுகணும் சொல்லுங்க? இவங்க அந்த குரூப், டான்ஸ் ஆடுற குரூப், சரியா? இப்ப இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்கு. அது வாசலே ரொம்ப சின்னதா இருக்கு. வாசலே இப்ப நமக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கு, இருக்கா இல்லையா? நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. வீட்டு கடன் கட்டணும், மனைவியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், புருஷனை முக்கியமா, எங்க போறாரு, எங்க வர்றாரு, யார்கிட்ட பேசுறாரு, என்ன செய்யறாரு. நிறைய பேருக்கு அந்த கவலை வேற. இதால வேற ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கானே, நாடு நாடா சுத்திக்கிட்டு இருக்கானே, இவனுக்கு கேமரா மாட்டி விடுறதா, என்ன ஏது எவடம். நிறைய பேருக்கு அப்படியெல்லாம் கவலை இருக்கு. என்ன பண்றது? எசப்பா, கொஞ்சம் கவனிங்களே. இப்ப ஒரு கற்பனை பண்ணிக்கங்களேன். இப்ப நான் இருக்கு வச்சுக்கலேன். இப்ப எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, நிறைய பொறுப்புகள். இப்ப தலைமையில ஒரு மூட்டை, இந்த கையில ஒரு மூட்டை, இந்த கையில ஒரு மூட்டை, முதுகுல ஒரு மூட்டை. இத்தனை பொறுப்புகளை சுமந்துக்கிட்டு, இத்தனை மூட்டைகளை சுமந்துக்கிட்டு நான் என்ன பண்றேன்? இந்த பரலோக வாசலாகிய இந்த சின்ன வாசலுக்குள்ள உள்ள நுழையிறேன். நுழையவே முடியல. ஏன்னா தலையில் இருக்கிற பாரம் இடிக்குது, கையில வச்சிருக்க பாரம் உரசுது. உள்ள என்ட்ரன்ஸே என்ட்ரியே ஆக முடியல. அப்ப என்ன பண்ணணும்? கொஞ்சம் கவனிங்களே. இறக்கி வைக்க வேண்டிய பாரங்கள் சிலது. ஏசப்பாட்ட போய், அப்பா என் பாரத்தெல்லாம் என்ன செய்ற? எந்த பாரத்தை இறக்கி வைக்கணுமோ, என் கணவனை நீயே பார்த்துக்க, என் பிள்ளைகளை நீயே பார்த்துக்க, என் வேலைகள், என் தேவைகளை. ஹலோ, புரியுதா? இங்க யாரை என்ன செய்ய முடியாது? கண்காணிக்க முடியாது. பாரத்தை இறக்கி வைக்கணும். இறக்கி வைக்க வேண்டிய பாரத்தை இறக்கி
இறக்கி வச்சுட்டு சில தேவையில்லாத பாரம் இருக்கும், அதை நாம் என்ன செய்யணும்? எரியணும். தேவையில்லாத பாரத்தை சொல்லுங்க, எரியணும். சில வீடுகளில் வீடு விடா, நாளை வாடகை வீட்டில் தான் இருக்கேன், அப்பப்போ என்ன செய்யணும்? வீடை காலி பண்ணணும். வீடை காலி பண்ணி வீடு மாறுவோம். அப்போ இந்த வீட்டுக்காரர் சொல்லுவார், ஏமா அந்த குப்பையை எதுக்குமா அந்த அட்டைப்பட்டியை தூக்கிக்கிட்டே திரியிற, அதை எரிஞ்சிட்டு வாமா. அந்த அம்மா விடாது. குப்பையா நல்லா சொன்ன போ, என்னைக்குனாலும் யூஸ் ஆகும் ஐயா அப்படின்னு அந்த குப்பைய 10 வருஷமா 10 வீட்டுக்கு தூக்கிக்கிட்டே தெரியும் பாருங்க அந்த அம்மா. பார்த்துருக்கீங்களா? ஆனா ஒரு நாள் தேவைப்படும். அன்னைக்கு எல்லாரும் திறந்து பார்த்தா அது வேஸ்டா கிடக்கும். அப்ப திரும்ப என்ன வாங்குவான்? புதுசாத்தே வாங்கணும். சில பேருக்கு என்ன செய்வாங்க? சில பொருளை வீச மனசு இருக்காது, எரிய மனசு இருக்காது. ஆனா எரிய வேண்டியதே இப்ப கொஞ்சம் கவனிங்களே, அவர் பாதத்துல இறக்கி வைக்க வேண்டிய பாரத்தை இறக்கி வச்சுட்டு எரிய வேண்டியதை எரிஞ்சிட்டா நீங்க என்ன செய்யலாம்? ஹலோ, என்ட்ரன்ஸ் ஆயிரலாம், என்ட்ரி கொடுத்துடலாம் நீங்க பரலோக வாசல்ல. ஆனா உள்ள போக முடியாது. ஏன் தெரியுமா? அது ரொம்ப சொல்லுங்க பாதை. அதனாலதான் வாசலையும் பாதையும் சொல்லுது பைபிள். வாசல் சின்னது, பாதை ரொம்ப. அப்ப என்ன செய்யணும்? இங்க பாருங்க, அந்த நெருக்கமான பாதையில எளிமையாக போக வேண்டும் என்றால் உங்கள் மாமிச இச்சைகளை, உங்க சரீரத்தை எந்த அளவிற்கு நீங்கள் ஒடுக்கி குறுக்கி மடக்குகிறீர்களோ அந்த அளவுக்கு எளிதா நீங்க என்ன செய்ய முடியும். எத்தனை பேருக்கு ஐயா புரிஞ்சிருக்கு? ஹலோ, எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? அப்ப கண்ணை தெளிவாக்கணும். ரெண்டாவது, இங்க எல்லாமே என்னவா இருக்கு? 2 வாசல், 2 இந்த தோரணையை பார்த்து புரிஞ்சதா புரியலையா? இந்த தோரணையை பார்த்து, ஊழியர்களுடைய தோரணையை பார்த்து ஏமாந்து போயிராம எப்படி போகணும்? இந்த இடுக்கமான வாசல் வழியாக இறக்கி வைக்க வேண்டியதை இறக்கி வச்சுட்டு எரிய வேண்டியதை எரிஞ்சிட்டு நம்ம போனா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகலாம். அல்லேலூயா. 15 வசனம் நான் நிறைவு செய்கிறேன். 15 வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு. இப்ப 3வது சொல்றாரு, கவனமாயிருங்கள். என்னங்க 3வது ஏசப்பா என்ன சொல்றாரு? ஏனென்றால் இங்க யார் இருக்காவா சொல்லுங்க? கள்ள தீர்க்கதரிசிகள். 6வது வசனம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். நாய்கள் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். இதெல்லாம் யாரு நினைச்சீங்க? ஹலோ, புறஜாதிகளை பத்தி பேசல, பின்வாங்கி போகிற ஜனங்களை பற்றி, பின்வாங்கி போகிற விசுவாசிகளை பற்றி, கள்ளத்தனமான ஊழியர்களை பற்றி. அப்ப இதெல்லாம் எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க? ஓநாயி, பன்னி, நாயி, இதெல்லாம் எங்க இருக்கு? கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள. உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய ஊழியத்துக்கு எதிரி யாரு? வெளியில இருக்கவே இல்லைங்க. இங்க பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை சொல்றான். என்ன சொல்றான்? நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, கர்த்தர் உங்களை பாபிலோனுக்கு அனுப்புறாருங்கிறா. இது உண்மையான வார்த்தை. இப்ப இந்த உண்மையான வார்த்தைக்கு எதிராக குழப்பத்தை உண்டாக்குறவன் யாருண்டா? கள்ளத்திற்கு. அப்படியெல்லாம் நீங்க போக மாட்டீங்க, அதெல்லாம் நடக்காது, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசை. புரியுதா புரியலையா? அப்ப தேவனுடைய உண்மையான வார்த்தை மக்களுக்கு சென்று விடாதபடிக்கு தடை செய்கிறவன் யாருதான்? ஹலோ,
அவங்க தான் நிறைய இணையதளத்தில் வந்துக்கிட்டு இருக்கான். யூடியூப்ல ஹலோ புரியல உங்களுக்கு? அதனால சபையில பண்ற பிரசங்கத்தை நல்லா கேளுங்க. உங்களுக்கு என்ன வார்த்தை தேவையோ அதை தேவ சபையின் மேய்ப்பர்கள் மூலமாக கர்த்தர் அப்படிப்பட்ட நபர்களை கொண்டு வந்து உங்களுக்கு தேவையான சத்தியத்தை கர்த்தர் சொல்லி கொடுப்பாரு. அல்லேலூயா. அதை விட்டுட்டு தயவு செய்து இறை வார்த்தையை இணையதளத்தில் தேடாதீங்க. என்னங்க? இறை வார்த்தையை தேடுனா கன்ஃபார்மா நரகம். தேடுனா கன்ஃபார்மா எதுவுமே தெரியாட்டி பரவாயில்லை, ஏசப்பாட்ட உட்கார்ந்து பைபிளை மட்டும் படிச்சீங்கனாலும் போதும், பரலோகம் போயிடலாம். அல்லேலூயா. ஏனென்றால் இங்க என்ன இருக்கு? இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளே பல விதங்களிலே கள்ளத்தனமான ஓநாய்களும் பன்றிகளும் நாய்களும் இருக்கிறது. ஆகவே கவனமாக இருங்கள். அல்லேலூயா. 24 சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை கட்டி எழுப்புங்கள். அல்லேலூயா. அப்படி நாம் செய்யும் போதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும்.